ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங்கை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கனாலே நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லைனிங் தான் இதில் மெயின். அதனால் நீங்கள் லைனிங்கில் கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ண வேண்டியது தான். இப்போ பேப்பர் கட்டிங் எப்படி போடுறோமோ அதே மாதிரி மெத்தடு தான். இது ஓன் மெஷர்மெண்ட் அளவு, அதாவது உடம்பு அளவு எடுத்து கட் பண்ணுறது. அவங்களோட செஸ்ட் சைஸ் 38, ஹிப்பு 34, ஹைட்டு 14 இன்ச்சு அவங்க கொடுத்துருக்காங்க. செஸ்ட் சைஸ் எப்படி எடுக்கிறதுனா, 2 ஆம்க்கு நடுவில் லைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ஒரு நார்மல், ஒரு ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்காமல் லைட்டாக பிடிங்க. செஸ்ட்டோட 38 செஸ்ட்டோட அளவு, அது கூட 5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிங்க. 5 இன்ச்சு ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு, மொத்தமாக அவங்களுக்கு 10.5 ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் பர்பஸுக்கு மொத்தமாக 11.5 அவங்களுடைய செஸ்ட் அளவு. லைனிங்கில் நம்ம மெஷர் பண்ணும்போது 11.5 எடுக்க போகிறோம். அவங்களோட ஒரிஜினல் செஸ்ட் அளவு 38 இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 10.5 தான் வரும். ஏன்னா லூஸ் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நெக்கோட அளவு 2.25, ஷோல்ட்ரு 2.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு, ஆம்கோல் 5.5 இன்ச்சு, செஸ்ட்டு 10.5 ப்ளஸ் 1. நம்ம ஹிப்பு அளவு 34 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் அதை எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டோட நெக்கு 6, பேக்கோட நெக்கு 6. இவங்க கழுத்து இறக்கமாக வேண்டாம், உங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால கழுத்து இறக்கமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 6 இன்ச்சு போதுமானது. 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் போக நீங்கள் ஹைட்டு கூட 14 ஹைட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அது கூட கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஸ்லீவு சுற்றளவு, ஸ்லீவோட ஹைட்டெல்லாம் அதே தான். ஹிப்பை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அந்த ஹிப் அளவை நம்ம கடைசியாக மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் செஸ்ட்டு, சென்டர் பாயிண்ட்டு, ஷோல்ட்ரு, ஹைட்டு, நெக்கோட ஹைட்டு தான் நமக்கு மெயின். நீங்கள் கரெக்டாக ஆம் கிட்ட நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக பிடிங்க, ரொம்ப டைட்டாலாம் பிடிக்க வேணாம். நம்ம இது உடம்பு அளவு எடுத்து பண்ணுறதுனால நம்ம கரெக்டான அளவு எடுத்துட்டோம்னாலே நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் 10.5, அதாவது ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு ஃபோல்டு, ஒரு சைடு ஓப்பன் சைடு. அதில் நம்ம எவ்வளோ தேவை அப்படின்றத முதல்ல பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம கிளாத் நிறையா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10.5 ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன். இது நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த 10.5 ப்ளஸ் 1 11.5 கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவை எடுத்து அப்படியே அழகாக இந்த முன்ன இழுத்து போட்டுக்கிட்டோன்னா ஸ்லீவுக்கு நம்ம எவ்வளோ அளவு விடுறோன்றது நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாத் எக்ஸ்ட்ராவாகவே மீறும். இதில் பத்தலைன்ற இது வராது. இவங்க ஸ்லீவ் கிட்டத்தட்ட ஒரு 9.5 to 10க்குள்ளே கேட்டிருக்காங்க. 9.5 வேணும். அதனால தான் நான் அவங்களுக்கு 1 மீட்டருக்கு கொஞ்சம் கூட லைனிங் கிளாத் எடுத்துருக்குறேன். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே கிளாத் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக 11.5 கடைசி வரைக்கும் மார்க் பண்ணிக்கிங்க. நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. சப்போஸ் நகர்ந்துருச்சுன்ற ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால நீங்கள் அந்த சைடில் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நமக்கு நகர்ந்துருச்சு, முன்ன பின்ன ஒரு 1/2 இன்ச்சு எட்ட போயிட்டால் கூட நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக போயிடும். ஏன்னா இது கரெக்டான அளவில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுக்கிறது கரெக்டான அளவு எடுக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துட்ட கூட 1/2 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு கூட மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இது நான் ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதனால் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்றேன். கீழே கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பாருங்கள். முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே சரியாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதை கட் பண்ணி எட்ட போட்டுருங்க. ஹைட்டோட அளவு அவங்களோட ஓன் அளவு 14 இன்ச்சு. 14 இன்ச்சு கூட கீழே 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு நம்ம ஸ்டிச் பண்ண விட்டுருக்கோம். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துக்கிட்டையும் தப்பு வராது. லைனிங் கிளாத்தில் நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்குமே வராது. மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா விட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் லைனிங்கில் எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. கரெக்டான அளவில் கட் பண்ணணும். 2.25 நெக்கு, ஷோல்ட்ரு 2.5 ப்ளஸ் ஒரு 1/2.
ஆம்கோல் வந்து நம்ம 5.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இதில் 1.5 இன்ச்சு வந்து ஆம் கவுக்கு. ஆம் கவு 1.5 இன்ச்சுன்றது வந்து கரெக்டான அளவு. 10.5 + 1 இன்ச்சு தான் நான் விட்டுருக்குறேன். ஏன்னா 1 இன்ச்சு போதுமானது. இது நெக்கோட ஹைட் வந்து 6 இன்ச்சு நான் வந்து விட்டுருக்கேன். 6 இன்ச்சு விட்டுருக்கேன். 1.5 இன்ச்சு ஆம் கவை வந்து நான் லைட்டாக வளைச்சி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது பேக் சைடு மட்டும். பேக் சைடு நம்ம முடிச்சுட்டாலே ஃப்ரண்ட் சைடு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே வச்சு பாருங்கள். அந்த இடத்துக்கிட்ட ஷோல்ட்ரு லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வச்சு கரெக்டாக முன்ன பின்ன பார்த்து மடித்து போடுங்க. மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆம் கவ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை முதல்ல கட் பண்ணி எட்டை எடுத்துகிற போகிறோம். ஏன்னா ஆம் கவை எடுத்துட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. ஷோல்டரை கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணக்கூடாது. பேக் நெக் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். நம்ம பேக் நெக்கு மட்டும் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு இன்னும் கட் பண்ணல. இதில் கீழே 1.5 இன்ச்சு இருக்கிற இடத்துட்டு ஒரு நாச் போட்டுக்குங்க. இங்கே 10.5 + 1 இல்லையா, அந்த 10.5 கிட்ட ஒரு நாச் போட்டுருங்க. இதுதான் பேக்கு ஃபினிஷ்டு. இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிங்க. எவ்வளோ அளவு கரெக்டாக ஷோல்டர்கிட்ட நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்டேருந்து 6 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் நம்ம ஸ்விங் பர்பஸ்க்கு. இவங்க வந்து கழுத்து வந்து முன்னாடி இறங்கிட்டு வருதுன்றதுனால நம்ம வந்து இது 5.5 + 1/2 மொத்தம் 6 இன்ச்சு தான் நம்ம விட போகிறோம். கழுத்து இறங்கிட்டு வருதுன்றவங்களுக்கு 2.25 இன்ச்சு வச்சா நமக்கு எங்கேயும் இறங்கிட்டு வராது. அதான் 2.5 2.75 அப்படின்னு போகும்போது என்ன 10.5 வருது. கிட்டத்தட்ட 42 இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு வருது செஸ்ட் சைஸ். அதாவது இவங்களோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 38 இருந்தாலும் 40க்கு மேலே போயிடுச்சு. ஆனாலும் அவங்களுக்கு நெக்கு வந்து கீழே இறங்குதுன்றதுனால நம்ம வந்து முன்னாடி வந்து 6 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். ஆம் கவில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. சென்டர் பாயிண்ட் வந்து இவங்களுக்கு 14.5 வச்சுருக்கேன். பேக்கோட அளவு 14 தான், ஆனால் வந்து இங்கே 14.5 வருது. இவங்க 2 சைடும் 2.5 நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து 2.25 இங்கே ஒரு 1 இன்ச்சு வச்சு அப்படியே லைட்டாக கவ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவே இந்த இடத்துக்கிட்ட சைடில் எடுங்க. கீழே சைடில் இந்த 2 சைடும் வந்து 2.5 எடுத்துக்குங்க. ஆம் கவ்வை 1/2 இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணி குடஞ்சி கட் பண்ணுறோம் இல்லையா, ஏன்னா நம்ம ஸ்லீவ்லேயும் கட் பண்ணுவோம். ஸ்லீவில் கட் பண்ணும்போது இதுலேயும் கட் பண்ணால் தான் கரெக்டாக ஃபிட்டிங் போய் நிற்கும். ஃப்ரண்ட்டு நெக்கையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எந்தெந்த இடத்துட்ட ஸ்டிச்சிங் வரணும்னு பார்த்து அந்த இடத்துக்கிட்ட சின்னதாக ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு சைடு அந்த ஹுக் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இறக்கமாகவே ஒரு நாச் போட்டுக்குங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் சேர்த்துட்டு 3வது பாயிண்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள். 2.5 ஹைட்டு. சைடில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது எந்த இடத்துட்ட முடியுதோ அதை ஒரு மாதிரி முக்கோணமாக போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த லைன் போட்டுட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துட்ட ஸ்டிச் பண்ணுறோன்றத அந்த பெரிய ஊசியை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து டேப் எடுத்து ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இது மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் பட்டி கிளாத்து கட் பண்ண போகிறேன். பட்டி கிளாத்தோட ஹைட்டு வந்து 6 இன்ச்சு. கரெக்டாக கடைசி வரைக்கும் 6 போட்டுக்கோங்க. அதை ஒரு கோடு போட்டுட்டு இந்த சைடு வந்து 2.25 நம்ம நெக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதனுடைய ஹைட்டு அந்த பாயிண்ட் பண்ண இடத்துக்கிட்டேருந்து 5, அங்காண்ட ஒரு 5.5 அவ்வளோதான். இது வந்து நீங்கள் எப்பயுமே இதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். பட்டி வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். நீங்கள் மாற்றி கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரே மெத்தடை நீங்கள் கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த சைடு ஸ்டிச் பண்ண போகிறோன்றதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்குங்க. பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் நம்ம வேணும்னா அப்புறமா கூட இன்னொரு கிளாத்து உள்ளே அட்டாச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவோட ஹைட்டு வந்து அவங்களுக்கு 9.5 இல்லை 10 அதுக்குள்ளே எவ்வளோ வருதோ அவ்வளோதான். இங்கே 10 இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து கீழே விட்டுக்கிறேன். ஏன்னா இதை அப்படியே திருப்பலாம். லைனிங் துணின்றதுனால நம்ம கீழே துணி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு வந்து நான் கேன்வாஸ் வச்சு தான் கை வந்து திருப்புவேன். ஏன்னா இவங்க கை சுருண்டுடுன்றதுனால இந்த ஒரு கஸ்டமர் மட்டும் எப்பயுமே ஸ்லீவுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம்.
நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் ஸ்லீவுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம். இதனோட சைடு லெஸ் பண்ணுறது 3 இன்ச்சு. கை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்குன்றனால ஸ்லீவோட லெஸ் பண்ணுறது 3 இன்ச்சு. கீழே 7 இன்ச்சு சுற்று, மேலே 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம். ஏன் 1.5 இன்ச்சு அப்படின்னிங்கன்னா, நார்மலாக கீழே 7னா மேலே 8 தானே வைக்கணும். ஆனால் இல்லை, இது மாதிரி கொஞ்சம் கை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பேக் சைடு இருக்கிற கிளாத்தை எடுத்து வச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். கரெக்டாக நம்ம எங்கே நாச் போட்டு நம்ம 8.5 விட்டுருந்தோம் பாருங்க, அந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கும். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு 7 கீழே 7 இன்ச்சு ஸ்லீவ் ரவுண்டுனா மேலே 8 வச்சாலே போதும். ஆனால் இவங்க கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க, அதனால் நான் 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலே 7, மேலே 8.5, 3 இன்ச்சு வந்து நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து அந்த நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துட்டேருந்து தான் கட் பண்ணணும். சைடில் வேறு எங்கேயும் கட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி அந்த இடத்துட்ட ஒரு நாச் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆர்ம் சைடு இருக்கும் இல்லையா, கட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதில் வந்து 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இது வந்து கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஸ்கேல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டும் போது ஒவ்வொரு தடவையும் அளவு எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் நல்லபடியாக பர்ஃபெக்டாக தைப்பீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லை புரிஞ்சாலும் சரி, இல்லை புரியல இந்த இடத்துட்ட புரியலன்னு சொன்னாலும் சரி, நான் அதை வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸ்லீவு, கிராஸ் பீஸு, இது வந்து ஐப்பட்டியும் நம்ம கொக்கியும் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இது ஃப்ரண்ட்டு பேக் சைடு இருக்கிற எல்லா கிளாத்தையுமே நான் எப்பயுமே அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ஸ்டிச் பண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் தூக்கி போடாதீங்க, அப்படியே பத்திரமா வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து போட்டு ட்ரேஸ் பண்ண வேண்டியது தான். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக இது ப்ளவுஸில் வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு லைனிங் கரெக்டாக இருக்குன்றதுனால நம்ம ப்ளவுஸில் கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே எங்கெங்கெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு வச்சு பார்த்து இடம் கரெக்டாக போதுமான இடத்துக்கிட்ட உள்ளே வைக்கிற மாதிரி வச்சு நீங்கள் எல்லா இடத்துக்கிட்டையும் வச்சுருங்க. கரெக்டாக கட் பண்ணணுன்னு எந்த அவசியம் இல்லை. ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தால் கூட ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸ்லீவ் மட்டும் எனக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு தேவைப்படுது. ஏன்னா இது வந்து இந்த சைடு பனா சைஸுன்னு சொல்லுவாங்க, அந்த சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது. சில ப்ளவுஸ்லலாம் நிறைய கிளாத் இருக்கும், சில ப்ளவுஸில் கிளாத் இருக்காது, ஹைட்டு இருக்கும். பட் இந்த சைடு வந்து பன்னா சைஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே நீங்கள் கிராஸ் பீஸை போட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாகவே ஒரு 1/2 இன்ச்சுக்கெல்லாம் விட்டுருங்க எல்லா இடத்துட்டையுமே. நான் ஸ்லீவ் மட்டும் இப்போ கட் பண்ணல, ஏன்னா சைடில் வந்து கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். நீங்கள் அப்படியே சுற்றி கட் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சில பேர் வந்து நான் ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னாங்க. சில பேர் நான் பேசுகிறது கொஞ்சம் பதட்டமாக பேசுகிற மாதிரி இருந்ததுன்னாங்க. அப்படிலாம் இல்லை, நான் அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்ததுனால என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி கொஞ்சம் பேசுனது எனக்கு டல்லாக தான் இருந்துச்சு, கிராஸ் கட் ப்ளவுஸ் போட்ட அன்றைக்கி. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் கட் பண்ணுற ஸ்டிச் பண்ணுற வீடியோஸு நான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டான அளவில் வீடியோஸ் போடும்போது கரெக்டாக ரீச் ஆகும். நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க, இந்த வீடியோ நான் கரெக்டாக பண்ணுறேன்றதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினா தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா ஓகே சும்மா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தான் நினைப்பேன். இது 2 சைடும் வந்து ஸ்லீவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை அட்டாச் பண்ணணும். 2 சைடு தான் அட்டாச் பண்ணணும், ஒரு சைடு அட்டாச் பண்ணக்கூடாது. அப்போ தான் ஈவனாக உள்ளே போயிடும். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, கரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி கட்டிங் வீடியோ மட்டும்தான் போடுறதுக்கு டைம் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்படியே ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இதனுடைய த்ரெட்டை எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.
Bye.